ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நாகர்கோவில் ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி தான் பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயம் இதை ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். இப்போ இதை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இதை தோல் எல்லாமே நல்லா சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி மீடியம் சைஸாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண இந்த வெள்ளரிக்காயை நம்ம ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெள்ளரிக்காயோட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய வெள்ளரிக்காய் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா அந்த வெள்ளரிக்காயில் இருந்தும் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த வெள்ளரிக்காயை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். எதுக்காக கட் பண்ணியிருக்கேன்னா நம்மளுக்கு நல்லா அங்கங்கே திட்டாக இல்லாமல் நல்லா அரைஞ்சி வரும், அதுக்காக தான். இப்போ இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயமும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை இது மாதிரி கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம வெள்ளரிக்காவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெள்ளரிக்காய் வெந்து வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலாவை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே நம்ம இந்த பச்சடிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா அரைச்சிருந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இதை மறுபடியும் நம்ம மூடி போட்டுட்டு ஃப்ளேமை மீடியமாகவே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தா நல்லா தெரியுது பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த அந்த மசாலாவோட வெள்ளரிக்காய் எல்லாமே சேர்ந்து நல்ல திக்காக குக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ இந்த வெள்ளரிக்காயில் நம்ம கொஞ்சமாக தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது அந்த வாசனை நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காயில் கொட்டிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதை இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம கொஞ்சமாக ஆற விட்டுடலாம். இந்த வெள்ளரிக்காய் ஆறுற டைமில் நம்ம இதுக்கு தேவையான தயிர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான தயிராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த தயிர் ரொம்ப புளிச்சிடக்கூடாது, ரொம்ப புளிக்காத தயிராக நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த தயிரோடவே நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தயிருக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த தயிரில் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அந்த வெள்ளரிக்காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும். இல்லைன்னா தயிர் திட்டாக நம்மளுக்கு அங்கங்கே இருக்கும். அதனால் இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்த இந்த தயிரை நல்லா ஓரளவுக்கு ஆறி இருக்கிற அந்த வெள்ளரிக்காயோட நம்ம சேர்த்துடலாம். வெள்ளரிக்காய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைனா தயிர் சூடுபட்டு திரிஞ்சிடும். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்ல இது மாதிரி கலந்து விட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நாகர்கோவில் ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது செய்கிற டைமும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். சூப்பரான இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.